வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 7.5 kVA சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். 7.5 kVA 120 வோல்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் கீழவாசலுங்கிற ஏரியாவில் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். பழனிசாமி நாடார் பாத்திர கடை பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீடு ப்ளஸ் வந்து கடை ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு தட்டு தயாரிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. பாக்கு தட்டு தயாரித்து சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஐஸ்கிரீம் ஷாப்பு, அந்த இது டீ கடை, ஸோ இதெல்லாமே ஒன்றாவே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடு, இவங்க வீட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 335 watts ஹெச்ஹெச்வி சோலார் பேனல். இதுக்கு வந்து நம்ம வந்து மொத்தம் 22 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 335ல பார்த்தீங்க அப்படின்னா 7 கிலோவாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல் மட்டுமே இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்குத்தட்டு தயாரிக்கிறாங்களா அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கு மேலே இருக்கிற ஷெட்டு, இது மெட்டல் ஷீட் போட்டிருக்க ஷெட்டு. அந்த ஷெட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேனல் ஃபுல்லாகவே மவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் மவுண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் கொடுத்துருக்குறோம். இது வந்து காற்று அடித்தாலோ இல்லை வேறு எந்த விதமான இது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டு ரிமூவ் ஆனால் தான் நம்ம பேனல் ரிமூவ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். ஷெட்டோட குவாலிட்டி தான் நம்ம பேனல் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவீட் மெத்தடில். இது வந்து உங்களுக்கு கீழே லீக்கேஜ் வாட்ரு, இப்போ மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லீக்கேஜ் இருக்காது, சேஃபாகவே இருக்கும். இதை வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ரிவீட் பண்ணி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிட் கிளாம் என் கிளாம்ங்கிற மாதிரி போட்டு தனியாக அலுமினியம் ரிவிட், அலுமினியம் மினிரைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக ஏன் இதில் அலுமினியம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கும், கரோஷன் ஆகாது. இந்த மாதிரி ஷெட்டு மேலே போடும்போது ஆல்ரெடி பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஒரு 1.5 டன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு மேலே நம்ம மெட்டல் ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா வெயிட் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி 7.5 kV 120. பட் இங்கே போட்டிருக்க பேட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 பேட்ரி போட்டிருக்கோம். 10 பேட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா பேரல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 10 பேட்டரி சீரீஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 10 பேட்டரி சீரீஸ் பண்ணி ஃபைனலாக ரெண்டுத்தையும் பேரல் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பேனல் வந்து ஹெச்ஹெச்வி சோலார், பேட்ரி வந்து யூடிஎல் 150Ah C10 சோலார் பேட்டரி தான். இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் ஆல்ஃபா ப்ளஸ் மாடல் தான், ஆல்ஃபா ப்ளஸ் பிசியூ மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எம்பிபிடி டைப்பில். இந்த வீட்டோட லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏசி, வீடு ஃபுல்லாக இருக்குல்ல கம்ப்ளீட் அப்ளைன்சஸ் எல்லாமே, ஃப்ரிட்ஜு, மிக்சி, வாஷிங் மிஷின், லைட்டிங்கு, ஃபேனு, சிசிடிவி கேமரா, டிவி, இது எல்லாமே. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 கடையும் இருக்குது. கமர்ஷியல் பில்டிங்கு கீழே 2 கடை இருக்குது. ஸோ அதில் 2 டீப் ஃப்ரீசர் 1, ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம பேட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி சொன்னோம்ல, ஸோ அந்த ஃபேக்ட்ரி செட்டப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வச்சுட்டு கீழே இன்வெர்ட்டரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போயிருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிசியை ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதில் ரொம்ப எடுத்துகிட்டு போகாமல் மினிமம் எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் யார்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 மீட்டர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். இதுவே கொஞ்சம் லென்த் தான், பட்டு இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாததுனால அந்த இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஈவினிங் 5:21 ஆகுது. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1900 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் 2 கிலோவாட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 130 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் நம்ம எல்லா வீடியோவிலும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யூடிஎல் தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா யூடிஎல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் நம்ம சைட்லேயும் சரி கஸ்டமர் சைட்லேயும் சரி நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க, நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதோட பர்ஃபார்மன்ஸும் அதோட எஃபிஷியன்சியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடிஎல் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நம்ம வந்து ஹையர் எண்ட் போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் வர எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்ஸ்டலேஷன் கொடுத்து ஒரு பில் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பில் முடிஞ்சிருச்சு.
பில் முடிஞ்சு அவங்களுக்கு பில்லும் இபி பில்லு வந்துருச்சு. இபி பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து ஒரு பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 தான். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கான கனெக்ஷனும் 0 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த கமர்ஷியல் கடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். ஏன்னா இதில் இருந்தால் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது கொடுத்துருக்கோம். இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் கிரிட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 22 யூனிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்போமே. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோலார்லேருந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 35 யூனிட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இவங்க யூசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 30 to 32 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. டே டைமில் 2 ஏசி ரன் ஆகும், நைட் டைம் ஃபுல்லாகவே ஏசி ரன் ஆகும். ஸோ 24/7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சோலார் டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. இபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஷட் டவுன் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். இது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக 2-3 சைட் போட்டிருக்கோம். ஸோ அந்த சைட்டை பார்த்துட்டு இவங்க வந்து யூடியூப்ல எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஃப்லி வந்து 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. கஸ்டமர்லேருந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த இன்வெர்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபால்ட்டோ எதுவுமே வந்தது கிடையாது. இவங்களும் எந்த கம்ப்ளைண்ட்டுன்னு எதுவும் கொடுத்தது கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லோ ஆகாமல் இவங்களோட ஃபுல் யூசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த டீப் ஃப்ரீசர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் வச்சுருக்காங்க கீழே. ப்ளஸ் பாக்குத்தட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் மட்டுமே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. வித்தவுட் இபி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் ஹோம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான். இதோட காஸ்ட் எஸ்டிமேஷன் பற்றி ஒரு தனி வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ காஸ்டிங் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இன்டெப்த் டீட்டெயில்டு இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நீங்களே ஃப்ரேம் பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.